Hi dear students, today my topic is electric field due to the continuous charge distribution. So இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா electrical field due to the point charge. ஸோ ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில ஒரு சார்ஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஒரு சார்ஜை வச்சு நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு இர்ரெகுலர் சார்ஜ் ஆப்ஜெக்ட். அது பார்த்தாலே தெரியும் ஷேப் வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்கு இல்லையா, பட் வந்து இட் இஸ் ஏ சார்ஜ் ஆப்ஜெக்ட். அப்போ உள்ள சார்ஜ் பிரசண்டாக இருக்கு. ஸோ இதில் வந்து கியூன்ற ஒரு சார்ஜ் ஆனது எனக்கு இப்போ என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டாக கன்சிடர் பண்ணிருக்கேன். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பார்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் மேட்டில் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸை நம்ம எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லா உடைஞ்ச பகுதி சேர்ந்து ஒரு கிளாஸ் உடைய முழுமையான அமைப்பு கிடைக்கும். அதே போல தான் அந்த இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன பார்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் இருக்குது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து சர்ஃபேஸே ஸ்மாலர் தான். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், சார்ஜ் ஸ்மால் தான், del q1. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறேன், அது del q2. இதே மாதிரி del qn வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய சார்ஜ் ஆப்ஜெக்டை டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். அந்த பாயிண்ட் வந்து D. சோ அப்ப சார்ஜ் ஆப்ஜெக்ட் நீ del q1 எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த Bன்ற பாயிண்ட் வந்து r1 டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த சார்ஜ் சர்ஃபேஸ் del q2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் r2 from the point B. சப்போஸ் நீ சார்ஜ் சர்ஃபேஸ் வந்து del qn எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து rn. ஸோ இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா இது வந்து மேபி மேக்ஸிமம் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபீல்டு டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்குது, அவுட்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து del q1 அதோடைய ஃபீல்டு டைரக்ஷன் del e1, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து del e1. del q2 எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஃபீல்டு del e2. del qn எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஃபீல்டு del en. அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, E vector is equal to 1 by 4 by epsilon naught q by r squared into r cap. ரைட்டா, அந்த எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படினா consider the charged irregular object. So this is a charged irregular object. So the entire charge q வச்சுக்கிறோம். அந்த q is divided into large number of smallest elements del q1 del q2 up to del qn. So the del q ஒவ்வொரு del qவும் அதாவது ஒவ்வொரு del q1 del q2 அது எல்லாமே என்னதான் which is considered as the point charge. நிறைய பாயிண்ட் சேர்ந்து தான் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டே கிடைக்குது. So electric field at point B due to the charged object is the sum of the electric field at P due to the all charged elements. ரைட்டா, அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம், E vector equal to 1 by 4 by epsilon naught. நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் q1 del q1 ஆச்சுனா அப்ப என்ன எழுதுறேன், del q1 by r1b squared. This is r1b இல்லையா, r1b னு வெச்சுக்கலாமா, அதோட டிஸ்டன்ஸ் r1b r2b rnb. சோ அதோட யூனிட் வெக்டார் r1b கேப் பிளஸ் அடுத்து del q2 கன்சிடர் பண்ணனுமா, அதோட ஃபீல்ட் என்னது 1 by 4 by epsilon naught del q2 by r2b squared r2b cap. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், n வரைக்கும் கொண்டு போறோமா, லாஸ்ட் வந்து என்னதானா அப்ப del qn by rnb squared rnb cap. அப்ப ஒரு சார்ஜ்ல இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ட நம்ம ஒவ்வொரு தடவை இதே மாதிரி del q1 del q2 del q2 இப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் சம் பண்ணலாம். அப்ப summation i equal to 1 to n, இதுல 1 by 4 by epsilon கான்செப்ட் வெளிய எடுத்துடலாம். அப்ப உள்ள நான் சார்ஜ் வந்து என்ன பண்றேன், i வரைக்கும் கொண்டு போறேன். அப்ப del qi by rib squared rib cap. சோ del qன்றது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இல்லையா. நான் அந்த del q நான் என்ன பண்றேன் அப்படினா very smallest ஒரு infinite decimal அளவுக்கு கொண்டு போறேன். அந்த பாயிண்ட் சார்ஜ்னாலே ஸ்மால் தான். அப்ப நான் என்ன பண்றேன், del q is approximately equal to 0. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது இன்டகிரேட் பண்ணலாமா. அப்ப இன்டகிரேட் பண்ணா என்ன பண்றேன், இந்த del q க்கு பதிலா
அதை விட ஸ்மாலஸ்ட் ஒரு சார்ஜ் பாடி ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறேன் dq. அப்போ இன்டெகிரேஷன் dq by r ஸ்கொயர் r கேப் E வெக்டார் ஈக்குவல் இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப்போஸ் நான் எடுத்துக்கிட்டது ஒரு லென்த்தியான வயரா இருந்தா அதுல கண்டினியூஸா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஃபீல்டுடைய வேல்யூ என்ன, இல்லை நான் ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டேன்னா அதுல ஃபீல்டுடைய வேல்யூ என்ன, இல்லை ஒரு 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டே ஐ மீன் வால்யூம் எடுத்துக்கிட்டேன்னா அதோடைய ஃபீல்டு என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த இது பேசிக் எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுன்னா அதெல்லாம் ஈஸி தான். ஓகே.